அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷ்யா ஸ்டப்ஸ். ஸோ போன வீடியோவில் வந்து தொட்டோபெட்டா டீ பார்க் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஊட்டியோட பொட்டானிக்கல் கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து பொட்டானிக்கல் கார்டன் போகிறதுக்காக இந்த சுற்றுப்பேருந்து வரும்னு பார்த்தோம். ஆனால் அது வரவே இல்லை. நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு விசாரித்தோம். ஆனால் வராது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறதுனால வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 4 o'clock இருக்கும், 4 or 3:30 சம்திங் இருக்கும். நாங்கள் ஆட்டோ பிடிச்சே போயாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் என்னமோ சம்திங் இருந்தது. ஆட்டோவில் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடை அண்டு பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. சிட்டிக்குள்ளே, அதாவது ஊட்டிக்குள்ளே வந்து ரொம்பவே வந்து பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா ஏறி இறங்கி போச்சு. ரொம்பவே ஒரு மாதிரி இருந்தது. ஸோ பொட்டானிக்கல் கார்டன் முன்னாடியே வந்து இறக்கி விட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து ஆட்டோலாம் எதுவும் போகாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது உண்மையாக போயான்னு தெரில. சரி, நாங்களும் அந்த போகிற வழி ஃபுல்லாக நடந்துட்டு கடையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். என்ட்ரி பார்த்திங்கன்னா டைமிங் வந்து 7 AM to 6:30 PM போட்டிருந்தது. ஸோ என்ட்ரி ஃபீ வந்து 20 or 30 சம்திங். ஏன்னா பயங்கர கூட்டமாக இருந்ததுனால இன்னும் இல்லை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கார்டன் இங்கே இருந்தது. ஆனால் எல்லாமே அந்த பூ பேஸ்டு தான். பட் நிறையா டைப்ஸ் இருந்ததுன்னு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து போட்டிருந்தாங்க. பார்த்தா பெருசாக இருந்தது, நல்லா பயங்கரமாக இருந்தது. ஆனால் நல்லா ரஷ்ஷாக இருந்தது. நான் போன டைம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. எப்போதுமே ரஷ்ஷாக தான் இருக்கும் போல். அன்னைக்கு வந்து ஹெவி டிராஃபிக்கு, நடந்து கூட போக முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஸோ வந்து கார்டன் வந்து என்ட்ரு ஆயாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த பூ பேஸ்டாகவே இருந்தது. சரி, என்ன தான் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சுற்றி பார்த்துருவோம், இவ்வளோ தூரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து நான் போயிட்டுருந்தேன். பொட்டானிக்கல் கார்டன்னாலே வந்து நிறைய வகையான ட்ரீஸு, ஃப்ளார்ஸு அப்படி தான் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் வித்தியாசமாகவும் இருந்தது, வியர்டாகவும் இருந்தது. இந்த மாதிரிலாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதா. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால இப்படிலாம் மரம் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மரம் வந்து இங்கே இருந்தது. இது வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்த்திங்கன்னா பெரிய பொட்டானிக்கல் கார்டன். எத்தனோ ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். பட் ஆனால் இது ரொம்பவே பெருசு. ஸோ இங்கே வந்து அழகாக அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ட்ரீஸ்லாம். ஸோ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வந்து பெஸ்ட்டான பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. நல்லா குட்டியாக ஃப்ளார் வச்சு நல்லா ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற இடம் மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது பார்க்கவே. ஆனால் போக போய்கிட்டே இருந்தது. அதாவது மலை ஏறுற மாதிரி மேலே அந்த மாதிரி இருந்தது. அண்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளோட இந்தியா மேப்பில் வந்து பூ, செடி அந்த மாதிரிலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம், எடுக்கவே முடியல. ஸோ ஏதோ எல்லா ஆளுங்க ஒருத்தராக நகர வந்து எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ, ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அதை தாண்டி வந்து வந்தாச்சு. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ஃப்ளாரால் நிறைய அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஏரியாவும் போகும்போது ஒவ்வொரு கார்டன், அதாவது இப்போ வந்து நான் நியூ கார்டனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஆனால் எந்த கார்டனில் என்ட்ரு ஆனாலும் அதே பூ தான். அப்புறம் அதே டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீஸு அந்த மாதிரி தான் இருந்தது. வேறு எதுவும் வந்து புதுசாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா அழகாக நான் அது என்னது வாய்மே வெல்லம் அப்படிங்கிறத போட்டு ஃப்ளார் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் வந்து நல்லா பூ மாதிரிலாம் செட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது, ஃபோட்டோ எடுக்க நல்லா இருந்தது மெயினாக. அண்ட் இந்த சைடு வந்து April 19 எழுதியிருந்தது. இந்த சைடு ஏதோ எழுதியிருந்தது, சரியாக எனக்கு தெரியல, என்னால் மேலேருந்து கவர் பண்ண முடியல. ஸோ சரி, அதுக்கும் மேலேயும் நிறையா இருந்தது. சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா இங்கே இட்டாலியன் கார்டன்னு போட்டிருந்தது. சரி, அது வந்து நான் வந்து இப்போ கீழே நிற்கிறேன், அது மேலே போய் தான் பார்க்க முடியும். ஸோ இது அப்புறமா போய்க்கலாம் அப்படி. இங்கே நிறைய ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, சீனரியாக இருந்தது கொஞ்சம். அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார் இந்த மாதிரிலாம் தான் இருந்தது. ஸோ இதை அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். மேலே வரையும் ஃபுல்லாக அதுதான். சரி, எதுக்கு மேலே போய்கிட்டு அப்படின்ட்டு நான் நினச்சேன். சரி பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, என்ன தான் இருக்குது, மேலே ஏறி போய் பார்க்கலான்ட்டு தான் நான் ஒன்றத்தையும் அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டே நான் போயிட்டுருக்கேன். அண்டு இங்கே பார்த்திங்கன்னா இந்த மலையில் வந்து தண்ணி இல்லை. ஆக்சுவலி தண்ணி இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க.
அண்டு ஓவரால் நாங்கள் வந்து கீழேருந்து மேலே வந்தாச்சு. இப்போ இட்டாலியன் பூங்கா வந்தாச்சு. ஏன்னா நான் அதை கீழேருந்து தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்தாச்சு. இங்கே வந்து இந்த இட்டாலியன் பூங்கால வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு வயலட் கலர்லலாம் நிறைய பூவெல்லாம் இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு எந்தெந்த பூங்கா போனாலும் ஒரே மாதிரி தான் தோணுச்சு. எதுவும் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி தெரில. இப்போ இந்த இந்த ஒரு பூங்கால வந்து ஒரு செடி பார்க்குறோமா, இதே செடி தான் அடுத்த பூங்காலையும் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்தது. ஏன்னா சுற்றியும் பூவு இந்த மாதிரி தான் இருந்ததுனால எனக்கு அந்தளவு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில. அங்கங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி சும்மா செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. பட் வந்து போன டைம் ஈவினிங் அப்படிங்கிறதுனால அந்த வியூ பாயிண்ட்லாம் அந்தளவுக்கு நின்று எடுக்க முடியல. ஏன்னா வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இங்கே எலிஃபென்ட் ஸ்டாச்சு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு மேலேயும் என்னடா இருக்குது அப்படின்ட்டு ஏறி நான் போயிட்டுருக்கேன். ஆனால் ஏற தான் முடியல, பயங்கர கால்வலி. சரி ஏறி போய் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் வந்து போயிட்டுருக்கேன். ஓரளவு மேலே வந்தாலும் அதுக்கு மேலேயும் போய்கிட்டே இருக்குது. ஆனால் எனக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை, என்னடா இருக்குது ஆனால் வெறும் இந்த ட்ரீ பூ அப்படி தான் இருந்தது. ஓவரால் இது தான் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தா இந்த புதர் தான். இதில் வந்து ட்ரீ மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அந்த சைடு வர வழி இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஏற்ற இடமா இருந்தது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு வியூ மாதிரி இருந்தது. ஸோ இங்கேருந்து நின்று வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது பார்க்க. அண்ட் பார்த்திங்கன்னா எந்த சைடு பார்த்தாலும் வந்து டிக்டாக்கு ரீல்ஸ் பண்ணுறதுக்காக தான் எல்லாம் இருந்தது. நான் எந்த சைடு போனாலும் அங்கே யாராவது ரீல்ஸு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்டு இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது பின்னாடி போகணுன்னு ஆசை, இந்த மரம் பின்னாடி. சரி மரம் பின்னாடி என்ன தான் இருக்குது அப்படின்னு நடந்து போய் பார்த்தா எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அங்கே ஒரு ரோடு போகுது. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி மேலே போயிட்டேன். இங்கே பார்த்தா ரோடு போகுது. நான் நினச்சேன் இங்கே பஸ்ஸு வரும் போல் அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலி இங்கே பஸ் இல்லை. இது ஏதோ ஒரு ரோடோட கனெக்ட் ஆகுது. இது பஸ் ரோடெலாம் கிடையாது. ஜஸ்ட்டு அதுக்கு மேலேயும் வந்து போகலாம். பட் என்னால் வந்து ஏற முடியல. அதுக்கு மேலே அப்படியே போய்கிட்டே இருக்குது. இங்கேயும் வந்து நிறையா பூங்கா வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லா பூங்காலையும் இருக்க அதே பூவு அந்த மாதிரி தான் இருந்தது. தென் அதையும் தாண்டி வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து மேலே நான் ரொம்பவே மேலே ஏறிட்டேன். ஸோ நான் நல்லா மேலே ஏறி அங்கேயெல்லாம் ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டே போட்டிருந்தாங்க, அடுத்தடுத்து கார்டன் மேலே போய்கிட்டே இருக்கும் போல். ஸோ இதுக்கு மேலே சரி வராது, எல்லாமே அந்த பூவாக தான் இருக்குது. இது என்னத்தை பார்த்துக்கிட்டு சரி கீழே இறங்கிடுவோம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ரோடு வரையும் போயிட்டேன். அதுக்கு பிறகு என்னால் போக முடியல. சரின்ட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரிட்டன் வர்ற வழியிலே வந்து இங்கேயும் ஷாப் இருந்தது. ஸோ இங்கேயும் வந்து நிறையா அந்த பூங்காலாம் இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு கால் வலியும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மில்க் ஷேக் வாங்கி குடிச்சிட்டு அந்த பொட்டானிக்கல் கார்டனை விட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ இங்கே வெளியில் வந்தோடனே அவ்வளோ கடை, வெறும் இங்கே இந்த ஊட்டி சைட்லாம் வெறுமே இந்த ஹோம்மேட் சாக்லேட் அந்த கடை தான் வந்து அதிகமாக இருந்தது. ஆனால் ட்ரெஸ்லாம் பயங்கர ரேட்டாக இருந்தது. நாங்கள் இங்கே ஃப்ரூட்ஸு இந்த கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதோட இந்த ஊட்டி டைரி வந்து எண்ட் ஆகுது. உங்களுக்கு என்னோட இந்த ட்ராவல் டைரிஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷனில் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye, take care.